வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையே நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. 23/10/2024 மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிக் கொண்டிருந்த டானா புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் இரவு 23:30 மணி அளவில் தீவிர புயலாக வலுப்பெற்று மேலும் இது வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து இன்று 24/10/2024 காலை 8:30 மணி அளவில் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரிசாவிற்கு பாரதீப்புக்கும் தென்கிழக்கே 210 கிலோமீட்டர் தொலைவிலும், ஒரிசா தாமரா தெற்கு தென்கிழக்கே 240 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்காளம் சாகர் தீவுக்கு தெற்கே 310 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒரிசா மற்றும் மேற்கு வங்காள கடற்கரை பகுதியில் பூரி சாகருக்கும் இடையே ரித்தினிகா மற்றும் தாமரா ஒரிசாவிற்கு அருகே மிக தீவிர புயலாக 24ஆம் தேதி நள்ளிரவில் 25ஆம் தேதி காலை கரையை கடக்கக்கூடும். அச்சமயத்தில் அப்பகுதியில் காற்றின் வேகம் மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 120 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி கொண்டிருக்கிறது. 24/10/2024 படி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய 17 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்துள்ளது. 25/10/2024 தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். இதில் குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல், கரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 26/10/2024 தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 27/10/2024 முதல் 30/10/2024 வரை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்சமான வெப்பநிலை 34 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. வங்கக்கடல் பகுதியில் 24/10/2024 முதல் 25/10/2024 வரை, மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் 24/10/2024 மாலை வரை சூறாவளி காற்று மணிக்கு 95 105 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 115 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அதன் பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையக்கூடும். மத்திய மேற்கு வங்கக்கடல் அதனை ஒட்டிய பகுதியில் 24/10/2024 மாலை வரை சூறாவளி காற்று மணிக்கு 95 105 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 115 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் 24/10/2024 காலை முதலே சூறாவளி காற்று மணிக்கு 95 100 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 115 கிலோமீட்டர் வேகத்திலும், அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து 24ஆம் தேதி மாலை மணிக்கு 105 முதல் 115 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 125 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்கு வங்காளம் மற்றும் ஒரிசா கடற்கரை பகுதியில் 24/10/2024 காலை முதலே சூறாவளி காற்று மணிக்கு 60 70 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும், அதன் பிறகு
காற்றின் வேகம் படிப்படியாக உயர்ந்து 25ஆம் தேதி காலை முதலே வடக்கு ஒரிசா கடற்கரை பகுதியில் மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 120 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 24ஆம் தேதி மாலை முதல் 25ஆம் தேதி காலை வரை தெற்கு ஒரிசா கடற்கரை பகுதியில் மணிக்கு 60லிருந்து 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் கூட பலத்த காற்று வீசக்கூடும். வடகிழக்கு வங்கக்கடலில் அதனை ஒட்டிய பகுதியிலும் 24/10/2024 முதல் 25/10/2024 வரை காலை வரை சூறாவளி காற்று மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 70 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் 24/10/2024 மற்றும் 25/10/2024 வரை கேரளா கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35லிருந்து 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் கொளரவள்ளிப்பள்ளி அணையில், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் தலா 12 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் 11 சென்டிமீட்டர் அளவும், கிருஷ்ணகிரி மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தலா 10 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகரில் 9 சென்டிமீட்டர் அளவும், கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர், கோயம்புத்தூர் மாவட்டம் பொதுப்பணித்துறை மங்கினிப்பட்டி, கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழை துறைக்காடு, தர்மபுரி மாவட்டம் ஒக்கணிக்கல், கன்னியாகுமரி மாவட்டம் ஆனைக்கிடங்கு, கன்னியாகுமரி மாவட்டம் தீர்ப்பரப்பு தலா 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் உபாசி, கன்னியாகுமரி மாவட்டம் அடையாமடை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டாப்பட்டி, திருப்பத்தூர் மாவட்டம் வடப்புதுப்பட்டு தலா 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சிரம்பள்ளி, கிருஷ்ணகிரி மாவட்டம் கேஆர்பி அணை, தேனி மாவட்டம் சோத்துப்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் பொனுகொண்டாபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சூளங்குறிச்சி, கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர், கன்னியாகுமரி மாவட்டம் கோழிப்பொருளை, தேனி மாவட்டம் பெரியகுளம், கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊரார்பாளையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு, தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பாம்பர் அணை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரகவூர், சேலம் மாவட்டம் டேனிஷ்பேட்டை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணிமுத்தாறு அணை பொதுப்பணித்துறை, சேலம் மாவட்டம் ஆத்தூர் தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர், தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, தர்மபுரி மாவட்டம் பிடிஓ, தென்காசி மாவட்டம் சிவகிரி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை, தேனி மாவட்டம் சண்முகாநதி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், தேனி மாவட்டம் பெரியகுளம் பிடிஓ, வேலூர் மாவட்டம் மோலாலத்தூர், கன்னியாகுமரி மாவட்டம் கலியல், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயக்காம்பாளையம், வேலூர் மாவட்டம் அம்முண்டி, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி, தேனி மாவட்டம் பெரியகுளம், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் ஏஆர்ஜி, தேனி மாவட்டம் வீரபாண்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தலா 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பரவலாகவே 3 சென்டிமீட்டர் முதல் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை அதிகபட்சமான வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் 34.6 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 16.2 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலை பற்றிய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும்.